கர்ப்பிணி பெண்களுக்கு செய்வது போல் தங்கள் பாசக்கார நாய்க்கு ஊரே வியந்து பார்க்கும் வகையில் சீர்வரிசை தட்டுகளுடன் நெக்லஸ், வளையல் மாட்டி மாலை அணிவித்து நலங்கு வைத்து வளைகாப்பு நடத்தி அழகு பார்த்துள்ளார் எஜமான் ஒருவர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 62 வயதான பரணி, 58 வயதான குமாரி தம்பதியினர். இவர்களுக்கு காமேஷ், சிவராஜன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். பெண் பிள்ளைகள் இல்லை. பரணி தனக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற ஏக்கத்தை போக்க ரியா என்ற நாயை பாசமுடன் வளர்த்து வந்தார். பரணியும் குமாரியும் அந்த வளர்ப்பு நாய் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தனர். குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் இணைப்பிரியா நட்புடன் பழகி பாசமுடன் வளர்ந்து வந்ததால் அந்த நாய் மீது எஜமான் குடும்பத்தினர் அளவில்லா அன்பு காட்டி வளர்த்தனர். இந்நிலையில் நிறை மாத கர்ப்பிணியான தங்கள் பாச நாய்க்கு வளைகாப்பு விழா நடத்தி மகிழ அவர்கள் ஆசைப்பட்டனர். அதற்காக ஐயரிடம் சென்று தங்கள் நாய் பிறந்த தேதியை கணக்கிட்டு அதன் மூலம் வளைகாப்பு தேதி குறித்தனர். பிறகு தங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு சீமந்த விழாவில் பங்கேற்க தொலைபேசி மூலம் அழைப்பும் விடுத்தனர். பிறகு பஞ்சு மெத்தையில் அமர வைக்கப்பட்ட நாய்க்கு ஊரே வியந்து பார்க்கும் வகையில் பட்டு புடவை கட்டி கண்ணாடி வளையல் மாட்டி மாலை அணிவித்து நெக்லஸ் அணிவித்து பெண்கள் நலங்கு வைத்தனர். பின்னர் ஆரத்தியும் எடுத்தனர். அப்போது நலங்கு வைத்த பெண்களுக்கு வெத்தலை, பாக்கு பழத்துடன் தாம்பூலம் வழங்கப்பட்டது. கர்ப்பிணி நாய் ரியா முன்பு பழம், இனிப்பு, கார வகைகள், பெடிகிரி, பிஸ்கெட் அடங்கிய 11 வகை சீர்வரிசை தட்டுகள் வைத்து அமர்க்கலப்படுத்தினர். முன்னதாக குமாரியின் தம்பி கார்த்திக் என்பவர் நாய்க்கு மலர் மாலை அணிவித்து தாய்மாமன் முறை சடங்கும் செய்து மகிழ்ந்தார். சந்தனத்தில் நலங்கு வைத்து சடங்கு முடிந்தவுடன் கர்ப்பிணி நாய்க்கு பிஸ்கெட், பிரியாணி வழங்கப்பட்டது. பிறகு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு நாயின் எஜமான் பரணி பிரியாணி விருந்து வழங்கி உபசரித்தார். பெண் பிள்ளை இருந்தால் திருமணம் செய்து வளைகாப்பு நடத்தி இருப்போம் என்றும் அந்த குறையை போக்கும் வகையில் வளர்ப்பு நாய் ரியாவை பெண் பிள்ளையாக பாவித்து தாங்கள் வளைகாப்பு விழா நடத்தி மகிழ்ந்ததாக பரணி, குமாரி நிகழ்ச்சியோடு தெரிவித்துள்ளனர்.